ஹாய் காய்ஸ், இது வந்து மாங்காய் வந்து 2 கிலோ வந்து வாங்கிட்டு வந்தோம். நீ இது வந்து பெங்களூர் மாங்காய் சொல்லுவாங்க, கிளிமுக்கு மாங்காய் சொல்லுவாங்க, ஒட்டுக்காயின்னு சொல்லுவாங்க. இது பேர் வந்து நாங்கள் வந்து பெங்களூர் மாங்காய் தான் சொல்லுவோம் இதை. அதுக்கப்புறம் போனால் கிளிமுக்கு மாங்காய் கூட இது வந்து சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ 118 கிராம் வந்து 1 கிலோ வந்து 44 ரூபா 44 வந்துட்டு. இது வந்து மொத்த ரேட் வந்து 93 ரூபா 19 பைசா இதோட ரேட் வந்துட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது மாங்காய் வந்து பச்சடி வைக்கலாம், ஊறுகாய் போடலாம், நம்ம எண்ணெய்க்காய் ஊறுகாய் ரைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பச்சடி போடலாம், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் ரிமானி, இது வந்து ரிமானி மாம்பழம். இந்த மாம்பழம் வந்து ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து 94 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம இந்த ரிமானி பழம் வந்து இது வந்து ரிமானி சொல்லுவாங்க. இது வந்து மதனப்பள்ளின்னு சொல்லுவாங்க. இதோடைய பேர் எனக்கு அவ்வளோ தெரியாது. ரிமானி தான் வந்து இதோடைய பேர் நாங்கள் சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டு, லைட்டாக இதில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஆனால் இந்த பழம் எப்படி இருக்குன்னு தெரில. செந்தூரா பழம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி வந்து இங்கே வந்துருக்கு பாருங்கள். செந்தூரா பழம் தான் இந்த மாதிரி வந்து கலர் வந்து இப்படி இருக்கும். ருமானிலையும் அதே மாதிரி வரும். ஆனால் இப்போ வந்து எல்லாம் அந்த ஸ்மெல்லு நல்லா வந்து சூப்பராக வரும். இதில் ஸ்மெல்லாம் அவ்வளோ இல்லை. டிமார்ட்டில் வந்து சரி 1 கிலோ கொஞ்சம் கூட தான் போல் இது வந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பச்சை வாழைப்பழம் வந்து வாங்கிட்டு வந்தோம். எப்போ நம்ம வாங்குவோம்லே பச்சை வாழைப்பழம். ரேட் வந்து பாருங்கள், நான் இதை திருப்பி வச்சுருக்கேன். ரேட்டு வந்து 46 ரூபா 17 பைசா. 1 கிலோ ரேட்டு வந்து 45 ரூபா. இங்கே ரேட் பாருங்கள், 1 கிலோ 26 கிராம் இருக்குது. அதனால தான் இந்த ரேட்டு. இது எத்தனை பழம் இருக்குது பார்த்திங்கன்னா 2 4 6 7 பழம் இருக்குது பாருங்கள். மொத்தம் வந்து 7 பழம் தான் இதில் இருக்குது. இந்த ரேட் வந்து ஆரஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஆரஞ்சு வந்து 1 கிலோ பழம் வந்துட்டு 98 ரூபா. இது வந்து 854 கிராம் இருக்கிறதுனால 83 ரூபா 69 பைசா இதோட ரேட் வந்துட்டு. ஆரஞ்சு வந்து இந்த ஆரஞ்சு வந்து சைனா ஆரஞ்சு தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஊரில் ஆரஞ்சு வந்து கமலா பழம் வந்து சொல்லுவாங்க. இந்த ஆரஞ்சு வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். அதில் புளிப்பு இருக்கும், இதில் புளிப்பே இருக்காது. அதுதான் ஒன்று மெயின் வந்துட்டு. பார்த்திங்கன்னா இது வந்து 1 கிலோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 854 கிராம் தான் இருக்குது. இந்த 4 பழம் வந்து வாங்கிட்டு வந்தது. ஜூஸ் போட்டு நம்ம குடிக்கலாம், பசங்களுக்கு வந்து ஜல்லி செஞ்சு கொடுக்கலாம். நான் ஊருக்கு வந்து கொடுத்து விட போகிறேன். சரி, ஊருக்கு போகிறதுனால தான் ஆரஞ்சு வாங்கினேன். எப்படி நான் 2 பழம் வந்து எனக்கு வச்சுட்டு மிச்சம் 2 பழம் ஊருக்கு கொடுத்து விடுவேன். அதுக்காக தான் வந்து வாங்கினேன். வாழைப்பழம் இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். டிமார்ட்டில் தான் இதை நான் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் வந்து நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. இப்போ எல்லா பழமும் நம்ம வந்து ரூம் டெம்பரேச்சர்லேயே வைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணும்லாம் அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்துட்டு நம்ம வாழைப்பழம், அதுக்கப்புறம் போனீங்கன்னா ஆரஞ்சு, மாம்பழம், எந்த பழம் வாங்கிட்டு வந்தாலையும் ரூம் டெம்பரேச்சர்லேயே நம்ம வச்சோம்னா ஒன்றும் ஆகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடும்போது தான் கோல்ட் ஆகும். நாங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சர் தான் வச்சு சாப்பிடுவோம். யாருக்கு ரொம்ப இது மாதிரி சாப்பிட பிடிக்கும்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.